ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லேசி டேசி ஸ்டிச்சில் சுகர் பீட் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு 10 ரூபி காயினில் சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 2 சைடு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஒரு சைடு லேபிளில் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த ஏரோ மார்க்கோட மேலே பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட ஒரு முனை இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தோம்னா த்ரெட்டு ஈஸியாக வெளியில் வரும். ஸோ த்ரெட்டு சிக்கிக்காமல் ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ த்ரெட்டோட ஒரு முனையில் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ சென்டரில் குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டிச் போடுறதுக்காக அந்த சென்டர் சர்க்கிள்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். ஸோ லூப் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி மறுபடியும் மேலே இருக்கிற சர்க்கிளில் லூப்புக்கு உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ லூப்புக்கு வெளியில் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே விட்டு த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இது போல் லேசி டேசி ஸ்டிச்சு பக்கத்துலேயே போட்டுட்டு வரணும். ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க நீடிலோட சைஸ் நம்பர் 6. ஸோ லேசி டேசி ஸ்டிச்சு ப்ளவுஸில் போடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக போடலாம். கிட்ஸோட பட்டு பாவாடை சட்டையில் அண்டு குர்த்தீஸில் தாராளமாக போடலாம். ப்ளவுஸில் போடும்போது சாரியோட பார்டரில் காப்பர் பார்டரோ இல்லை கோல்டு ஜரி பார்டராகவோ இருந்ததுன்னா அந்த ஜரி த்ரெட் ஒரு கலராகவும் சாரியோட கலர் என்னவோ அது ஒரு கலர் த்ரெட்டாகவும் எடுத்து ஆல்டர்னேட்டிவாக சாரி கலர் பார்டர் கலர் அப்படின்னு மாற்றி இந்த லேசி டேசி ஸ்டிச்சை போட்டுட்டு வந்தால் கிராண்ட் லுக்கில் இருக்கும். என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவை லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வரும்போதே ஈஸியாக லேசி டேசி ஸ்டிச்சை கற்றுக்கிட்டு உங்கள் ப்ளவுஸ்லேயும் அழகாக இது போல் ஒரு டிசைன் போட முடியும். ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் இது போல் லேசி டேசி ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் கண்டினியூஸாக போட்டுட்டு வந்து லாஸ்ட்டாக எப்படி முடிக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதுக்காக நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸோ இது சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக மெல்லிசான நீடில் தான் எடுத்துக்கணும். ஸோ சென்டரில் நான் ஹாஃப் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது செக்யூர் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸு பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு பீடாக சுகர் பீடு நீடில் எடுத்து அந்த முனையில் ஸ்டிச் பண்ணிக்கணும். சுகர் பீடோட ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிறதால நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸோ லேசி டேசி ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது போல் சுகர் பீட் கொடுத்துட்டு வரும்போது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி
லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடலான்னு, அதே போல் ஒரு பேர்ல் பீடில் எப்படி போடலான்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ அழகாக டிசைன் வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.